ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப குறைஞ்ச நேரத்தில், அதாவது ஒரு 10 நிமிஷத்துலேயே ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்பவே பக்காவாக பொருந்துகிற மாதிரி ரொம்ப சுவையான குடைமிளகாய் கிரேவி தான் செய்ய போகிறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 3 குடைமிளகாய் எடுத்து மீடியம் சைஸில் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குடைமிளகாய் கட் பண்ண மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சின்னதாக ஒரு தக்காளி, அதுவும் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குறது வந்து குழம்பு மிளகாய் பொடி. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை மிக்ஸி ஜாரில் இதை போல் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி வந்து நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்தது சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஒரே ஈவனாக இருக்க மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாதி வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாய் மசாலா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு வதக்குனா போதும். அந்த மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போயிடும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கியிருக்கேன். அந்த காயில் இருக்க அந்த தண்ணி வந்து லைட்டாக வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எதுக்காக கடலை மாவு சேர்க்குறோம்னா கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரேவி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். வறுக்காத கடலை மாவு சேர்த்துட்டிங்கன்னா கிரேவி வந்து ஒரு மாதிரி கொலப்பாக இருக்கும். இதே நீங்கள் வந்து வறுத்த கடலை மாவு சேர்த்திங்கன்னா அந்த கடலை மாவில் இருக்க அந்த பச்சை வாசமும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேவி வந்து அந்த கொலப்பு தன்மையும் இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. 2 நிமிஷம் அளவுக்கு இப்படி வதக்கிட்டால் போதும். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துருக்கனால கிரேவி வந்து நல்லா திக்காக தான் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குடைமிளகாய் காய் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, அது மாதிரி ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது சீக்கிரமாக டக்குன்னு வேகக்கூடிய காய் தான். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிரேவி பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க போதும். கிரேவி வந்து நல்லா திக்காகிடும், எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், 4 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி பாருங்கள் நல்லா திக்காகி எண்ணெய் ஃபுல்லாக நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. வேர்க்கடலை சேர்த்துருந்தனால நல்லா கமகமன் வாசமாக இருக்குது. அவ்வளோதான், குறைஞ்ச நேரத்தில் ரொம்பவே சுவையான குடைமிளகாய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கு இதை போல் கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்கள். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட 3 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.